ஐயா அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப அழகாக ரசித்து சொன்னார். நானும் ரசித்தவை தான் அவை. அதில் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, கிழிபடு விதையும் உளிபடு சிலையும் உடைபடு அணுவும் பிரிது பெரிதாதல் எதற்கு, பெரிது பெரிதாதல் அதற்கு. இந்த மகா கவிதையும் அதற்காகத்தான். இன்னும் பெரிதாக்க வேண்டும், நம்முடைய தெளிவு மற்றவர்களின் தெளிவாக வேண்டும் என்பதற்காக அவர் அதை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் 400 ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். இது அப்புறம் ஒரு வாட்டி சொல்லிட்டார், இவங்க என்ன கூவி வைக்கிறாங்களே, இது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற அளவுக்கு பிரதி வித்து போக வேண்டும் என்பது வாழ்த்து மட்டுமல்ல, என்னுடைய ஒரு கணிப்பும் கூட. எதிர்காலத்தில் ஏற்பட போகும் அபாயங்களை சொல்லியாக வேண்டும், அதை சொல்கிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆரம்பிங்க, கொண்டு கடைசி வரைக்கும் சேர்த்துடும். அதுதான் அவருடைய திறமை. இந்த பூமியை பொலிவு கெடாமல் பாதுகாத்து எதிர்கால சந்ததியிடம் ஒப்படைக்கும் கடமை நமக்கு இருக்கிறது. இது வாடகை வீடு, இதில் ஓட்டை போடக்கூடாது என்கிறார். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் முன்னுரையில் அவர் வீடு தேடி போகிறார். வீடு தேடி போகிற படலம் எந்த வீடும் பிடிக்கல, கடைசியில் இந்த வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. அதை தான் வேறு எந்த கிரகத்தில் நம்ம போகலாம், இனிமே தான் அது. ஆனால் இப்போ இதை விட சிறந்த வீடு கிடையாது, அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். இதை பலரும் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு அழகு தமிழில் யார் சொன்னார்கள் என்று பார்த்தால் இவர் தான் முதலில் சொன்னார் என்று சொல்லலாம். என்ன தைரியம் உங்களுக்கு, எங்கள் எதிர்காலத்துடன் விளையாடும் உரிமையை உங்களுக்கு யார் தந்தது என உலகத் தலைவர்களை நோக்கி கேட்ட 14 வயது சிறுமி கிரெட்டா தன்பர்க் உடைய வரிகளை நமக்கு நினைவுபடுத்துகிறார். கங்கையை தூய்மைப்படுத்த கோரி உண்ணாநோம் இருந்த உயிர் துறந்த துறவி நிகமானந்தாவை பற்றி சொல்கிறார். கவிஞன் உணர்வினால் சென்று தொடும் இடங்களை அறிவியல் பின்தொடரும் 2000 ஆண்டு தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆயிரக்கணக்கான அறிவியல் கருத்துக்கள் உள்ளன. மகா கவிதை மூலம் பஞ்சபூதங்களையும் மொழியில் பாடிய கவிஞர் எனும் பெருமையை வைரமுத்து பெற்றுவிட்டார். இயற்கைக்கு ஞாபக சக்தி அதிகம், அது தன் தடம் தேடி வரும். அறியாமைதான் உண்மையான இடர், அறிந்த பின்னும் செயல்படாமல் இருப்பதுதான் பேரிடர். நம்மை பற்றி சொல்லும் போது கண் தெரியாத செம்மடவன் நதிக்கு சொல்லும் பொழுது மீன் இருக்க வேண்டும் அங்கே என்கிறார். ஏன்னா நதியே இல்லாமல் போயிடும், அப்புறம் அங்கே மீன். அப்படிப்பட்ட கண்டறியாத செம்படவர்கள் நாம் விண்மீன் அதற்கு வன்துண்டில் இட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி கண்டறியா செம்படவர்களுக்கெல்லாம் கைத்தடியாக தடவி தடவி தடம் சொல்லும், தடயம் சொல்லும் ஒரு புத்தகம் இந்த மகா கவிதை. இந்த விழாவில் நான் பங்கேற்றது எனக்கு பெருமை என்று வழக்கமாக சொல்வது. நீ பாருங்க எவ்வளவு பெருமை இந்த மேடையில் இருக்கும் அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்பது இன்னும் 10 ஆண்டுகளில் புரியும். வாழ்க வைரமுத்து, வளர்க தமிழ். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.